என்னதான் நம்மளுடைய விஞ்ஞானிகள் இந்த யூனிவர்ஸ்ல பல அற்புதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்க சில விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த கிரேட் அட்ராக்டர். முதல்ல இந்த கிரேட் அட்ராக்டருக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டா, இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க பேசிக்கிட்டு இருக்கேன்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க? ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோனா? கிடையாது. இந்த பூமி, இந்த மில்கி வே கேலக்ஸி, ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி, அதை சுற்றிட்டு இருக்க பிளானட் கேலக்ஸி எல்லாமே ஒரு செகண்டுக்கு 600 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த கிரேட் அட்ராக்டர் நோக்கி போயிட்டு இருக்கும். ஏன்னா அதோடைய மேசிவான கிராவிட்டி அதுக்கு பக்கத்தில் இருக்க பிளானட் கேலக்ஸி ஆஸ்ட்ராய்டு எல்லாத்தையுமே அதை நோக்கி இழுத்துக்கிட்டு இருக்கு. பட் அது என்னன்னு இன்னுமே சயின்டிஸ்டால கரெக்டாக சொல்ல முடியல. அதுக்கு காரணம் அது இருக்க இடம் ஜோன் ஆஃப் அவாய்டன்ஸ். அதாவது நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸியில் இருக்க ஸ்டார், பிளானட், டஸ்ட், லைட் பொல்யூஷன் இது எல்லாமே அந்த கிரேட் அட்ராக்டை பார்க்க முடியாத அளவுக்கு தடுத்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் எக்ஸ்ரே இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப்லாம் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு தெரிய வருது என்னன்னா, அது ஒரு ஜெயண்ட் பிளானட்டும் இல்லை, பிளாக் ஹோலும் இல்லை. அது ஒரு நார்மலான பிளேஸ் தான். ஆனால் அங்கே இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் பார்க்கலாம்.